இது வந்து நம்ம ஆல்ரெடி 4th லெசன் பார்த்துருக்கோம். இது வந்து 5th லெசன். இதோட கன்டினியூஷன் பார்க்குறோம் இப்போது. நமஸ்தே நமஸ்தேனா குட் மார்னிங் வணக்கம் அப்படி சொல்கிறது. ஓகேவா? நமஸ்கார் அப்படின்னா நமஸ்கார் அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். அடுத்து சன் சன்யோக்யா அப்படின்னா சுசந்தியா அப்படின்னா மாலை வணக்கம், குட் ஈவினிங். அதுக்கடுத்து தன்யவாத் அப்படின்னா நன்றி. தன்யவாத்னா நன்றி. சுக்ரியா அப்படின்னா தேங்க்ஸ். அடுத்து சுப்ரபாத்னா குட் மார்னிங் காலை வணக்கம். சுப்ராத்ரி அப்படின்னா குட் நைட். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதோட ஜி சேர்த்து கூறணும். ஏன் ஜி சேர்த்து கூறணும்? நார்மலாக இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது இது வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போது பெரியவங்க அவங்களாம் சொல்லும்போது நமஸ்தே ஜி, தன்யவாத் ஜி, அந்த மாதிரி ஜி சேர்த்து சொன்னால் தான் பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டோடு இருக்குது. இப்போ வந்து குட்டி குட்டி வேர்ட்ஸோட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது மைன் ஹூங், நான் இங்கே தான் இருக்கேன். மைம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி 4th லெசனில் பார்த்துருக்கோம். மைமில் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு வந்து ஃபினிஷிங்கில் வந்து ஹூங்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மைம் ஹூங். அடுத்து மைம் லட்கா ஹூங், நான் பையன். நீ யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் லட்கா, நான் வந்து பையன். மைம் லட்கா ஹூங். அடுத்து தும் கவுன் ஹோ, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. மைன் லட்கா ஹூங், இந்த இடத்துல வந்து நம்ம யாஸ் பண்ணலாம். மைன் லட்கா ஹூங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேர்ள்னா லட்கி அப்படின்னு சொல்லலாம். மைன் லட்கி ஹூங். இப்போ நம்ம சார்னா அத்தியாபக். இதே கேர்ள் டீச்சர்ஸ் அப்படின்னா அத்தியாபிகா, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ்? அது என்ன? வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் கியா ஹை, வாட் இஸ் தட்? ஒர்க் கியா ஹை. அடுத்து அது நாற்காலி, இது வந்து டேபிள், திஸ் இஸ் வந்து சேர். ஒர்க் அது நாற்காலி, தட் இஸ் எ சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் குர்ஷி ஹை, குர்ஷினா சேர்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மேஜை அப்படின்னா வக் மேஜ்கை, இது மேஜை. அடுத்து நாய் எங்கே இருக்கிறது? நாய்னா குத்தா, எங்கேனா கஹாங், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் முன்னாடி. இதில் ஹைனா இருக்கிறது. நாய் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த டாக் அப்படின்னு கேட்குறோம். அடுத்து நாய் மைதானத்தில் இருக்கிறது. நான் பரீட்சா புக்கு படித்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக் இந்த மைதான் மீம் இதெல்லாம் வந்து குத்தா மைதான் மீம் கஹாங்கை, நாய் வந்து மைதானத்தில் இருக்கிறது. டாக் இஸ் ஆன் த கிரவுண்டு. மேக்ஸிமம் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் வந்து வெப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ்லேருந்து நம்ம ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இது இங்கிலீஷில் வந்து இட்டு தான், அதுக்கும் இதுக்கும் சேம் மீனிங் இட்டு. ஆனால் தமிழில் வந்து அது இது இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தமிழ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அடுத்து இவன் யார்? 12th ஒன் வந்து இவன் யார்? எக் கவுன்ஹை. இதே அவன் யாருன்னு கேட்டால் ஒர்க் கவுன்ஹை அப்படின்னு எழுதணும். ஹூ இஸ் ஹி. அதுக்கு அடுத்து 13. அடுத்த லெசன் அடுத்த கன்டினியூ